டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு, இது வந்து நெய் மீன் துண்டு கருவாடு. இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். இன்னொரு வானல் அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்ல கலர் மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்தோன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்குங்க. பழுத்த தக்காளி 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா போட்டு எல்லாம் வதக்குங்க. தக்காளி நல்லா கரையணும். இந்த மீன் பொரிச்ச எண்ணெயை எடுத்து உள்ளே ஊற்றிடுங்க. தக்காளி வதங்கினோன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூளும் அதே மாதிரி 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒரு எனக்கு கருவேப்பிலையை போட்டு ஒரு கிளறி ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி, ரொம்ப ஊற்றிடாதீங்க. இந்த பொரிச்ச கருவாடு எடுத்து உள்ளே போட்டுருங்க. போட்டு தீயை சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சாச்சு. எப்படி ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ அருமையான சுவையில் ஒரு நெய் மீன் கருவாடு தொக்கு ரெடி. அவ்வளோதான். என்ன உப்பு போடலையே நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கருவாட்டிலேயே உப்பு இருக்கும். நல்லா வெந்து அந்த உப்பு பூரா நல்லா இறங்கியிருக்கும். அப்படி உங்களுக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்தால் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குது. சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடுங்க. பார்த்தீங்களா அந்த கருவாடு? ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.